ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு, சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வேல்யூ அப்டேட்ஸ் உங்கள் நண்பர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுவதன் மூலமாக நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நம்ம அப்டேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். நீங்கள் போடுற வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவதன் மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சம்மந்தமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள் கண்டென்ட்டை. ஒரு தடவை புரியலை அப்படின்னா ரெண்டாவது தடவை பார்க்குறதுல தவறு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இப்போ ரெரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இனிமேல் வர்ற ப்ராஜெக்ட்லாம் ரெரா அப்ரூவல் ரெரா நம்பர் மஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். டிடிசி அப்ரூவல் வாங்குவாங்க, டைரக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் கீழே. இது ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ரெரா நம்பர். டிடிசிபி நம்பர், ரெரா நம்பர் ரெண்டும் கட்டிடங்களுக்கு மிகவும் அவசியமானது. பிளாட்டாக இருந்தாலும் தேவைப்படும், கட்டிடங்களுக்கு மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதை சந்தைப்படுத்துவாங்க. கட்டிடத்தை ஒரு ஃப்ளாட் கட்டுறாங்க, இல்லை ரோ ஹவுஸ் கட்டுறாங்க, டவுன்ஷிப்ஸ்லாம் சந்தைப்படுத்துவாங்க. அப்போ டைஅப் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது சில புரோக்கர்ஸ் கூட, அதாவது இப்போ ப்ரைவேட் ஏஜென்சியாக இருக்கும், ஒரு ப்ரொப்ரைட்டரி கம்பெனியாக இருக்கும். இவங்க புரோக்கரேஜிங் பண்ணுவாங்க. அந்த புரோக்கரேஜிங் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில வரைமுறைகளை இந்த ரெரா கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ரெரா ப்ராஜெக்டை நீங்கள் புரோக்கரேஜிங் பண்ணும் பொழுது ஏஜெண்ட் ரெராக்கு நம்பர் பில்டிங்க்கு வாங்குற மாதிரியே நீங்கள் உங்களுடைய புரோக்கரேஜிங் ஆஃபீஸுக்கு, அதாவது தரகர் வேலை பார்ப்பதற்கு ரெரா நம்பர் வாங்கியிருக்க வேண்டும். அப்படி வாங்கியிருந்தால்தான் நீங்கள் ரெரா நம்பர் வாங்கியிருந்தால் தான் நீங்கள் அந்த புரோக்கரேஜிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு தெரிஞ்சுக்கோங்க. அது முக்கியமான விஷயம். அதனால் ஒரு புரோக்கரேஜிங் கம்பெனி மூலமாக ஒரு ரெரா ப்ராஜெக்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த புரோக்கரேஜிங் கம்பெனிக்கு ரெராவுடைய அப்ரூவல் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெரா சட்டத்தில் இது இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இது எதற்காக ஏஜென்சியை வரைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும், இந்த ஏஜென்சி ரெரா இல்லாமல் புரோக்கரேஜிங் பார்த்து வாங்கி விற்பதற்காக புரோக்கரேஜிங் பண்ணுறது, வாங்கி கொடுப்பது செய்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாபிக்குள்ளே நம்ம போகலாம். என்ன விஷயம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நான் நிறைய விஷயங்கள் இப்போவுமே சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் முகவர்கள் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தரகர்கள் ரெரா பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விற்பனை, கொள்முதல் அல்லது தரகு நடவடிக்கையும் எளிதாக்க ரெரா பதிவு கட்டாயமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. இந்த தேவை ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனையில் இடைத்தரகராக செயல்படும் எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது தனிநபராக ஒருத்தர் புரோக்கரேஜ் பண்ணாலும் சரி, ஒரு நிறுவனம் மூலமாக, கம்பெனிஸ் மூலமாக, ஃபார்ம் மூலமாக புரோக்கரேஜ் பண்ணாலும் ரெராவுடைய நம்பர் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒன்று. மேலும் இது மாநில ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவித்து கொள்கிறோம். கட்டாயமான பதிவு தேவைப்படுது. அதாவது ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் முகவரும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் சட்டப்பூர்வமாக ஈடுபடுவதற்கு முன்பு தங்கள் மாநிலத்தின் ரெரா அதிகார சபை, அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்த பிறகு பார்த்தீங்கன்னா முகவர்களுக்கு அவர்களின் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் அவசியமான ஒரு தனித்துவமான பதிவு எண் வழங்கப்படும். அந்த ஏஜென்சிக்கு
இல்லை தனிநபருக்கோ அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு நம்பர் வந்து வழங்கப்படும். சொசைட்டிக்கெலாம் வந்து வழங்க வராங்க, சங்கங்களுக்கெலாம் வழங்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு நம்பர் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று. பதிவு செய்வதன் மூலம் முகவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெரா சட்டத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வந்து கடைபிடிப்பது அவசியமாகிறது. அதை வந்து ரெரா சட்டத்தை அவங்க பின்பற்றி தான் வந்து அவர்கள் வந்து அந்த தரகை வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பதிவு செய்ய தவறுவது மாநிலத்தை பொறுத்து அபராதம் வந்து சிறை தண்டனையும் வந்து அல்லது இரண்டும் விதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு மாநில சட்டம். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிவ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது, ரூல் இருக்குது, அதுபடி மாறும் அப்படிங்கிறது ஒன்று. ரெரா சட்டத்தின் கீழ் வரும் திட்டங்களை சந்தைப்படுத்த அல்லது கையாள பதிவு வந்து அவசியம். யாருக்கு பதிவு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு, தனி நபர் ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் தேவை. இப்பொழுது தண்டனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து செய்யாமல் தண்டனை என்ன, எதற்காக வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்சியை வந்து பதிவு செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் முகவர் வந்து ரெரா எண் இல்லாமல் செயல்பட்டால் அவர்கள் வந்து தினசரி அபராதம் மற்றும் 1 வருட வரை வந்து சிறை தண்டனை உள்ளிட்ட சட்டப்பூர்வ தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெராவில் வந்து பதிவு செய்யப்பட்ட திட்டங்களுக்கான பரிவர்த்தனைகளை சட்டப்பூர்வமாக எளிதாக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்றும். பதிவு செய்யப்படாத முகவர்களான பரிவர்த்தனைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பகத்தன்மையை இழக்கும். மேலும் ஒரு தகராறு ஏற்பட்டால் வாங்குபவர்கள் ரெரா அதிகாரிகளிடம் உதவி பெற முடியாமல் போகலாம் அப்படிங்கிறதும், இது வந்து நிதி இழப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு இல்லாமைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதுக்காக வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கும் ஒரு தனிநபர் புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ரெரா உடைய அங்கீகாரம் அவர் கொடுக்கும் எண் தேவைப்படுது அப்படின்னா, அது அவர் மூலமாக போனால்தான் அவர் பரிவர்த்தனைகளையும் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் மூலமாகவும் அவர்களையும் வந்து இணைத்து வழக்கோ இல்லை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ அவர்களையும் சேர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ரெரா அத்தாரிட்டியை அணுக முடியும். அந்த ரெரா எண் ஏஜென்சிக்கு ரெரா எண் இல்லாமல் செயல்படும் ஏஜென்சி புரோக்கரேஜஸ் மூலமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் ரெரா அத்தாரிட்டியை வந்து உள்ளே போய் நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய இயலாமல் போய்விடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். முகவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 10,000, அதாவது முகவர்னா ஏஜென்சி, முகவருக்கு ஒரு நாளைக்கு 10,000 வரை அபராதம் வந்து விதிக்கப்படலாம் அப்படிங்கிறதும், இது அவர்கள் பதிவு செய்ய தவறினால் சொத்தின் மதிப்பில் வந்து 5% வரை நீட்டிக்கப்பட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். எந்த சொத்தை விற்றாங்களோ அதில் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதும், இதில் வந்து சிறைவாசம் பார்க்கும்போது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அல்லது இணங்காத சந்தர்ப்பங்களில் முகவர் வந்து 1 வருடம் வரை சிறையில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதும். ஏன்னா இது வந்து தவறான வழியில் சட்டத்துக்கு புறம்பாக வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து செயல்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த ரெராவுடைய எண் வந்து ஏஜென்சிக்கு பெறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயலாமை வந்து இயலாமை பார்த்தீங்கன்னா ரெரா சட்டத்தில் பிரிவு 9 படி பார்த்தீங்கன்னா ரெராவில் வந்து பதிவு செய்யப்பட்ட திட்டத்தில் வந்து ரெரா எண் இல்லாமல் எந்த ஒரு மனை, அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது கட்டிடத்தையும் விற்பனை செய்ய அல்லது வாங்குவதற்கு ஒரு முகவர் உதவுவது சட்டவிரோதமானது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரெரா இல்லாமல் இந்த மாதிரியான முகவர்கள் வந்து அதை வந்து விற்க சொல்வதோ வாங்க சொல்வதோ, ரெரா வந்த பிறகு விற்கவோ வாங்க சொல்வதற்கோ வந்து அணுகுவது சட்டத்திற்கு எதிரானது. ரெரா எண் இல்லாமல் ஒரு முகவரின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும், மேலும் அவர்களால் பெருநிறுவன வாடிக்கையாளர்களுடன் இணைந்து பணியாற்றவோ அல்லது ரெரா அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களை வந்து சட்டப்பூர்வமாக
விற்கவோ முடியாமல் போகலாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதிவு செய்யப்படாத ஒரு முகவருடன் தகராறு ஏற்பட்டால் வாங்குபவர்கள் வந்து ரெரா அதிகாரிகளிடமிருந்து சட்ட உதவியை நாட முடியாது. இது ஒரு விஷயம். ஏனெனில் அவர்கள் சட்டத்தால் வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்புகளை இழக்கிறார்கள். யாரு? சொத்தை வாங்குபவர்கள் வந்து சட்ட பாதுகாப்பை வந்து இழக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பரிவர்த்தனைக்கு சட்டப்பூர்வ ஆதாரம் இல்லாததால் முகவர் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறினால் வாங்குபவர்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் பணத்தை வந்து மீட்டெடுக்க முடியாமல் போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தவறான பரிவர்த்தனைகள் வந்து பதிவு செய்யப்படாத முகவர்களான பரிவர்த்தனைகளை சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை கொண்டிருக்காமல் போகலாம் அப்படின்னும், இது எதிர்காலத்தில் சிக்கலுக்கான வழியை வகுக்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அதாவது நீங்கள் ஒரு ரெரா சொத்தை வாங்கும் பொழுது ஒரு ஏஜென்சி மூலியமாக போய் வாங்குறீங்க, ஒரு புரோக்கரேஜிங் மூலியமாக போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சி இல்லை ஒரு தனிநபர் புரோக்கர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரெரால அந்த ஏஜென்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்க வேண்டும். அதற்கு ஒரு எண் கொடுப்பார்கள். அந்த எண் இருந்தால் அவர்கள் மூலமாக வந்து ரெரா பதிவு செய்யப்பட்ட சொத்தை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து ஏஜென்சிஸ்லாம் ஆரம்பிச்சிக்கிங்க, புரோக்கரேஜிங் பண்ணுறீங்க ரெரா சொத்தை அப்படின்னா வந்து ரெரா அத்தாரிட்டியில் நீங்கள் அதுக்கு உண்டான விஷயங்களை பூர்த்தி செய்து ரெரா நம்பரை வாங்குவது அவசியம் அப்படிங்கிறதும், மக்கள் வந்து புரோக்கரேஜிங் மூலியமாக ஒரு ரெரா சொத்தை வாங்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த ரெரா ஏஜென்சிக்கு புரோக்கரேஜ் பண்ணுற ஒரு தனிநபருக்கு ரெரா எண் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. அப்படி நீங்கள் அந்த மாதிரியான ஏஜென்சிக்கு அந்த தனிநபருக்கு ரெரா எண் இல்லாமல் நீங்கள் வாங்கும் பொழுது சொத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை எந்த ஒரு சட்டத்திற்கும் உட்படாமல் போய்விடுவார்கள், சட்டத்திற்கு வராமல் போய்விடுவார்கள். நீங்கள் அவங்கள வந்து ஒரு வழக்கு தொடரும்போது அவங்கள ஒரு பார்ட்டியாக வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் அப்டேட். சட்ட விழிப்புணர்வு, சட்டம் வந்து கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாக்கியமாக கருதப்படுது. மற்றும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள். குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.